அநியாயம் பண்ணுறவன் நல்லா இருக்கிறான், மோசம் பண்ணுறவன் நல்லா இருக்கிறான், திருடுறவன் நல்லா இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறவன் நல்லா இருக்கிறான், போய் சொல்லி ஏமாத்துறவன் நல்லா இருக்கிறான். நீங்கள் தானே அவனை ஆசீர்வதிக்கிறீங்க. சில நேரம் நம்முடைய எண்ணங்களில் சில கேள்விகள் வரும். உண்மையாக தானே ஆண்டவரே உமக்காக வாழறேன், உண்மையாக தானே ஜீவிக்கிறேன், உமக்காக தானே ஓடுறேன், ஜெபம் பண்ணுறேன், 3 வேளை ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், கொடுக்கிறேன், ஊழியத்துக்காக வருகிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் தான் அவனை ஆசீர்வதிக்கிறீங்க? சில உலக மனிதர்களை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். அவன் பண்ணுற தப்பு தெரியும், அவன் பண்ணுற அநியாயம் தெரியும், அவன் பண்ணுற காரியங்கள்லாம் தெரியும், குறுக்கு வழியில் சம்பாதிக்க தெரியும், லஞ்சம் வாங்கிறது தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காலாட்களோடு ஓடும்போது நீ சோர்ந்து போயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? உன்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது மனுஷனோட போராடல்லப்பா, மனுஷனுடைய பலத்தல்ல. குதிரை மாதிரி நீ வேகமாக போனோம். நீ சமாதானம் உள்ள தேசத்திலே இன்னும் சமாதானம் தேடிக்கொண்டு இருக்கிற. தேசம் சமாதானமாக இருக்குது, ஆனால் உனக்கு தான் சமாதானம் இல்லை, உனக்கு தான் சந்தோஷம் இல்லை, உனக்கு தான் மகிழ்ச்சி இல்லை, உனக்கு தான் ஆனந்தம் இல்லை. மற்றவர்களை பார்க்க 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 நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். எரேமியா ஆண்டவர் பார்த்து அதான் கேட்குறான், அவன் 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 அவனு. நீ என்ன பாருப்பா, நீ என்ன நம்பு, நீ என்ன நோக்கி பாரு. அப்போ நான் உன்னை சாதாரணமாக ஒரு விஷயத்தை நான் அழைக்கலை, உன்னை குதிரைகளோடு ஓடுவதற்காக. குதிரை யார் வைத்திருப்பார்கள்?